கர்த்தர் ஐந்தாவது வார்த்தையை பேசுவதற்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது அவர் பேசின ஐந்தாவது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் பேசினார். வேத வசனம் யோவான் 19ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவர் மனுஷ சாயலாகவும் அவர் தொங்கினார், தேவ சாயலாகவும் அவர் தொங்கினார். 100% அவர் மனுஷ சாயலாக இருந்தார், 100% அவர் தேவன் சாயலாகவும் இருந்தார். அவர் சரீரத்திலே தாகமாக இருக்கிறது என்று சொன்னது அவருடைய மனுஷ சாயலை குறிக்கிறது. நமக்கு எப்படி தாகம் வருகிறதோ, நமக்கு எப்படி பசிக்கிறதோ, அதே போல் அவருக்கும் பசி உண்டாயிற்று, அவருக்கும் தாகம் உண்டாயிற்று. நமக்கு எப்படி தூக்கம் வந்ததோ அதே போல் கப்பலில் அவர் போய் ஒரு மூலையில் படுத்து கொண்டிருந்தார், அவருக்கும் நல்ல ஒரு தூக்கம் வந்தது. நமக்கு என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இருந்ததோ அதே போல் எல்லா குணாதிசயங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் இருந்தது. இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது ஒரு 3ஆம் மணி நேரம் வேலையாக இருந்தது. இது கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் அவர் உயிர் விட போகிற கடைசி நேரத்தில் தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு. இந்த தாகமாக இருக்கிறேன்ற வார்த்தையை ஒரு 3 விதமாக நம்ம பார்க்க போகிறோம். மனுஷ சாயலாய் சரீர விதமான தாகமாய் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய ஆத்ம ரீதியான தேவன் சாயலாய் பேசுகிற வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவகுமாரனாகிய வேத வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிற அந்த தாகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மனித சாயலாய் சரீர தாகத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அவர் தேவ சாயலாய் மனுஷ சாயலாய் சிலுவையிலே அவர் தொங்கினார். அதற்கு ஆதாரமாய் சங்கீதம் 22வது அதிகாரம் 15வது வசனம், என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது அப்படின்னு. இப்போ நமக்கு எப்படி தாகம் வரும்போது தண்ணி குடிக்கிறோம், தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுது. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணப்போ முதல் நாள் சாயங்காலம் கொண்டு போய் அவங்க சேர்த்தாங்க. மறுநாள் சாயங்காலம் தான் நான் கண்ணு முடித்தேன். இப்போ அது வரைக்கும் எனக்கு சாப்பாடு இல்லை. முதல் நாள் அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றும் குளுக்கோஸ் மட்டும்தான் ஆயிடுச்சு. ஸோ மறுநாள் நான் எழுந்திரிக்கும் போது என்னுடைய உதடெல்லாம் அப்படியே வெடுப்பாக இருந்துச்சு. ஒரு ஓடு இருக்கிற மாதிரி அப்படியே வறண்டு போய் சுத்தமாக தண்ணி ஒரு பதமே இல்லாமல் வறண்டு போய் இருந்துச்சு. ஒரு சாதாரணமாக ஒரு நாள் மாத்திரம் எனக்கு ஒரு தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் இருந்ததுக்கு எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோட சரீரத்தில் இருக்கிறதான முழு இரத்தத்தையும் சிந்தி தீர்த்தார். அது மட்டும் இல்லை, அவருக்கு தண்ணி தாகம் சுத்தமாக அந்த நாள் ஃபுல்லாக அவருக்கு தண்ணி கொடுத்துருப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்புள்ள தந்திருக்க மாட்டாங்க. அதனால் அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். அந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்த தாகம் சரீர பிரகாரமாகவும் அவருக்கு இருந்த தாகமாக இருந்தது. இதை வேத வல்லுநர்கள் இதை எப்படி சொல்லுகிறாங்கன்னா, அக்கினி மத்தியில் ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டானா அந்த அக்கினி மயனமான வந்த ஒரு மரண வேதனையில் வர்ற அந்த தாகத்தை போல உண்ட தாகம்னு சொல்லி வேத வல்லுநர்கள் இதை சொல்கிறாங்க. ரெண்டாவதாக நம்ம ஆவிக்குரிய ஆத்மா தாகம் தேவன் சாயலாய் அப்படின்னு ரெண்டாவதாக நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான தாகத்தை ஆண்டவர் முதலாவது எங்கே கேட்டார் அப்படின்னா, சமாரியா ஸ்திரீ இருக்காங்களா அவங்கள்ட்ட போய் தாகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார். அப்போ கடைசி வரைக்கும் தண்ணீரை தந்ததா வசனம் இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர்கிட்ட ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டாள். ஆண்டவருக்கு அந்த ஆத்மா ரட்சிப்புக்குள்ளே வரணுங்கிற ஆத்மா தாகம் ஆண்டவர்கிட்ட இருந்தது. அந்த பெண் மாத்திரமல்ல, அந்த பெண் மூலியமாக அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சித்தார். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் கேட்கும்போது அவள் சொல்கிறா, நான் ஒரு சமாரிய ஸ்திரியாக இருக்கையில் என்கிட்ட நீங்கள் எப்படி தாகத்துக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். ஏன்னா யூத ஜனங்கள் சமாரிய ஜனங்களோட சம்பந்தம் கலவ மாட்டாங்க, அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட அதிகமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காது. அதனால் அவங்கள ஒரு
கீழ்த்தரமான எண்ணத்தோடு தான் அவங்கள பார்த்தாங்களே தவிர ஒரு ஒரு சக மனுஷர்களாக அவரை பார்க்கல. ஆனாலும் கூட ஆண்டவர் அதை அந்த இடத்துல உடைத்தெறிந்தார். அப்போ ஆண்டவர் அப்படி கேட்கும்போது அந்த பெண் சொல்கிறாங்க, நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஆலயத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று இருக்கிறீர்கள், நாங்களோ இந்த மலைகளிலே தொழுது கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இல்லை 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 இல்லை, இந்த எருசலேம் ஆலயத்தில் மாத்திரமல்ல, இந்த மலையில் மாத்திரமல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அது இன்றைக்கே வந்திருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதே போல் அவங்களுக்கிட்ட இருந்த அந்த பிரிவினை, அந்த நீ கீழானாலு நான் மேலானாலு, இப்படியான பாகுபாடுகளே ஆண்டவர் அந்த இடத்துல உடைத்தெறிந்தார். அது மாத்திரமல்ல, அவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட சொல்லி அவர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் ஆண்டவர் அந்த தாகத்தை அவர் வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, சகையு இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. பாவியான மனுஷனோட பிரவேசித்தார், அவர் வீட்டில் போய் இருந்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ சகையு கூட ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், இந்த தாகத்தோடு கூப்பிட்றாரு, சகையு இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னோடு கூட இப்போ உன் வீட்டில் பிரவேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த சகையும் ஆண்டவர் ரசித்தார். இப்படி இரு திறத்தாராக அந்த அந்த காலகட்டத்தில் அவர்கள் நம்ம காண்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் யூத ஜனங்கள், என் ஜனம் என்னுடைய இனம் அப்படிங்கிற ஒரு பக்கமும் இருந்தாலும், இன்னொரு பக்கம் புறஜாதியினர், ஆண்டவர் அறியாதவர்கள், அல்லாட்டி போனால் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு இரு திறத்தாரை நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து அப்படின்னு போட்டிருக்கு. பகையாக இருந்த அவங்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த இரு திறத்தாருக்கு இடையில் உள்ள பகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒழித்தெறிந்தார். சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்திலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் இப்படி சமாதானம் பண்ணும்படியாய் ஆண்டவர் நம்ம மேல தாகமாக இருந்தார். நான் இந்த ஜனம் அந்த ஜனம் இல்லை, எல்லாரையும் இவர்களுக்குன்னு கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்காக எல்லாருக்காகவும் ஆண்டவர் தாகமாக இருந்தார். எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வரணும், ஒருத்தர் கூட கெட்டு போகிறது என்னுடைய சித்தம் இல்லை அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அந்த தாகத்தோடு ஆண்டவர் இப்படியாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனையும் அவர் புதிதாக சிருஷ்டித்தாரம்மா. நம்ம ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பாவம் செஞ்சுட்டு இதை குறித்து ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் நம்ம ஏனோதனம் என்று வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் ஆண்டவருக்காக நம்ம ஜீவிக்கிறோம் இல்லையா, இந்த ரட்சிப்புக்காக ஆண்டவர் சிலுவையிலே தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ஆண்டவர் புதிதாக்கும்படியாய் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். இது மாத்திரமில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் இப்படியா சொன்னார், காலையில் எழுந்திரிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவாருமா, ஒரு 5-4 மணிக்கெலாம் எந்திரிச்சு நல்லா போராடி பிசாசோட போராடி ஜெபம் பண்ணி பிசாசை ஜெயிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த அறையை விட்டு நான் வெளியே போவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் திரும்ப நான் வரையில் ஃபெயிலியர், நான் தோல்வியோடு தான் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஏன்னா அவர் வேலை பார்க்குற இடத்துல இடக்க முடக்க ஏதாவது செஞ்சு அவரை டென்ஷன் ஆக்கி கோவப்படுத்தி இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுறாருன்னா தோல்வியோடு தான் நான் திரும்ப வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாக்கப்படணும். இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படணுங்கிற அந்த தாகத்தோடு கூட ஆண்டவர் நம்மளோடு கூட அந்த சிலுவையிலே அவர் தொங்கின வார்த்தைகளை அவர் சொன்னார். இது மாத்திரமல்ல, உலக தோற்றம் முதலாய் தேவன் இயேசுவானார் பிதாவோடு கூட இருந்தார் இல்லையா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த இப்போ என்னை கூப்பிட்ட உடனே வந்துட்டு இந்த கொஞ்ச நேரம் தான் சொல்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி அந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் பிதாவாகிய தேவனோடு அவர் இணைந்திருக்க போகிறார். அந்த தாகத்தோடும் கூட ஆண்டவர் சொல்கிறார், நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரையும் அவருடைய மகிமையிலே சேர்க்கும்படியாய் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வந்த பின்பு அவரோட மகிமையிலே நம்ம சேர்க்கப்படுவோம் இல்லையா. அந்த மகிமையில் சேர்க்கப்படுகிற அந்த தாகத்தை குறித்தும் ஆண்டவர் சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசினார்.
நம்மளுடைய மனம் திரும்புதலுக்காகவும் அவர் இயக்கமாக இருந்தார். நாம் விண்ணுலகத்துக்கு சேர்க்கப்படுகிறதற்காகவும் அவர் இயக்கமாக இருந்தார். இயேசுவின் தாகத்தை தீர்க்க நாம் இயேசுவிடம் வருவோம், மற்றவர்களையும் நாம் இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வருவோம். இந்த 5ஆம் வார்த்தை நம் இனிய ஒருபோதும் இனிமேல் நம்ம ஒருபோதும் தாகம் இல்லாதபடிக்கு இருக்கும்படியான ஒரு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. 3வது காரியம், தேவ குமாரனாக வேத வாக்கியங்களை நிறைவேற்றுகிறவராய் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். சாத்தானை விரட்டும் பொழுதும் கூட இயேசு வேத வசனங்களை தான் அவர் சொன்னார். ஒருபோதும் அவர் தன்னுடைய சுயமாக எதுவும் பேசலை, சுயமாக எதுவும் செய்யலை. என் பிதாவின் சித்தப்படி அவர் செய்தார். அவர்கிட்ட என்ன கேள்விப்பட்டோமோ அதை பேசினார். அதே போல் வேத வசனத்தின் மூலியமாக பிசாசோட கூட அவனை ஜெயித்தார். பல இடத்துல அவருக்கு வருகிற சில இடத்துல சோதனை வரும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத வசனங்களையே மேற்கோள் காட்டினார். இந்த மாதிரி இந்த தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிற வேத வசனம் எங்கே இருக்கிறதுனா, சங்கீதம் 69, 21, 22, 15 அந்த வசனம் போட்டிருக்கு. என் நாவோடு மேல் வாயோடு ஒட்டி கொண்டே இருக்கிறது அப்படின்னு போட்டு இருக்கிறது. அப்புறம் சங்கீதம் 42, 1வது வசனம், 63, 2வது வசனம், இதெல்லாம் என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது போல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. இது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையுமே ஆண்டவர் முன் அறிவித்த காரியங்களை நிறைவேற்றி தீர்த்தார். அது மாத்திரமல்ல, இந்த காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடற்காளான் காடியை தூய்த்து யூசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் அப்படிங்கிற வசனம் என்னென்னா, யூசோப்பு அப்படின்னா அது ஒரு செடி. யூசோப்புங்கிறது மரம் அல்ல, ஒரு செடி. அந்த செடி ஒரு அடி 1 அடி ஹைட்டு வரைக்கும் அது வருமா. அது கம்புன்னு போடலை, அது என்ன போட்டிருக்குன்னா ஒரு யூசோப்பு தண்டுன்னு போட்டிருக்கு. தண்டுன்னா ஒரு சின்ன குச்சி, அந்த குச்சியில் தான் எடுத்து அவங்க தோய்த்து கொடுத்தாங்க. இதை முதலாக எங்கே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, பாஸ்கா பண்டிகை அப்போது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இரத்தத்தை யூசோப்பினால் தோய்த்து நிலைக்கால்களிலும் அந்த சட்டங்களிலும் அவர்கள் தேய்ப்பார்கள்னு போட்டிருக்கு. 2வது, அந்த புறாவை பறவைகளை அடித்து அந்த இரத்தத்தையும் அந்த யூசோப்பிலே தேய்த்து பூசுவார்கள்னு போட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, குஷ்டரோகியை குணமாக்குறதுக்காக கழுவுகிறதுக்காக இந்த யூசோப்பு தண்டை பயன்படுத்தினாங்க. தாவீதின் பாவத்தை கழுவ சொன்னதும் இந்த யூசோப்பால தான். மக்கள் ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாய் கழுவப்படும்படியாய் இயங்குகிற தேவன் தாகத்துக்கு என்று கேட்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் தாகமாக இருக்கிறேன் என்று எங்களை குறித்து சொன்னீர். ஆண்டவரே, இன்றைய தினத்திலே நாங்கள் ஆராதிக்கிற நேரத்திலே நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாய் எங்களை ரட்சித்து ஆண்டவரே எங்களை பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே அப்பா தகப்பனே எங்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியான ஒருமாய் இருக்கும்படியாக எங்களை திருப்பும்படியாக ஆண்டவரே நீர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவரே நீர் மீட்கும்படியாய் நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னீர். எல்லாம் நிறைவேறு முடிந்ததென்று நீர் அறிந்தீர். ஆண்டவரே, இனி நடக்கப் போகிறது இவர்கள் நான் எப்படியாவது மீட்டு கொள்ள வேண்டும், இவர்கள் எப்படியாவது ஆண்டவரே நம்ம பரலோகத்திலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும்ங்கிற ஒரே தாகத்தினால் நீர் பேசினீர். இந்த தாகத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாகவும் உம்முடைய அண்டையில் வந்து எங்களுடைய தாகம் இனி நாங்கள் தாகம் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே உமதண்டையிலே சேர்த்து கொள்ளும்படியா எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தாகம் தாகம் என்றீ எனக்காய் ஏங்கி நின்றீ
எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதப்பா. ஆமென். இயேசு